வணக்கங்க. நம்ம இப்போ ஏபிசி மால்ட் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1 கிலோ பீட்ரூட், 1 கிலோ கேரட், 1 கிலோ ஆப்பிள், இது மூணையும் நம்ம எடுத்துக்கிறோங்க. அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு கழுவி எடுத்துட்டு அதை சீவலில் போட்டு பொடியாக சீவி காலையிலே வச்சிருந்தாங்க. நல்ல வெயில் இருக்கிற டைம்லேயே சீவி வச்சிருந்தாங்க. அப்படி வச்சாதாங்க காயும். அதுவே இந்த ஆப்பிள் வந்து சீவிட்டு கையால் நம்ம புழிஞ்சோம்னா அந்த தண்ணி வருங்க. அந்த தண்ணி எடுத்து காய வச்சா கூட கொஞ்சம் நல்லது தான். அப்போ தான் சீக்கிரம் காயும். இல்லை அது காயவே காயாதுங்க. அது அப்படியே நம்ம வச்சோம்னா நைட் ஆச்சுன்னா நைட்டு வீட்டில் வெளியே வச்சிருந்தா கூட பூசணம் போட்டுருங்க. அதனால நம்ம ஒரே நல்லா காய வைக்க தான் பார்க்கணும். அதனால நல்ல வெயில் இருக்கிற டைமில் இப்படி செய்யணும். இப்படி செஞ்சு கையில் எடுத்தால் நல்லா உடஞ்சி போகிற அளவுக்கு இதாக நல்லா காஞ்சிருந்தாங்க. காய வச்சுட்டு அது கூட மக்கானா 100 கிராம், பாதாம் 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், 2 துண்டு சுக்கு, ஒரு 10 ஏலக்காய், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த மக்கானா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த சுக்கு எல்லாத்தையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து இதை அரைக்கணுங்க. இதை சாப்பிட நம்ம ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்றத விட இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நம்மளே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா குழந்தைங்க நல்ல கலராவாங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல சத்தம் கிடைக்குங்க. இது இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மக்கானா வந்து கையில் உடச்சி பார்த்தா நல்ல பொருள் உடையணுங்க. அந்த அளவுக்கு சுலோவில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் அது வந்து நம்மளுக்கு நல்லா வறுத்துக்கணும் அர்த்தம். வேகமாக வச்சா கரிஞ்சு போயிடுங்க. அதனால் ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி பொடி ஆகிற மாதிரி ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துருங்க. இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம வீட்டு மிக்சியிலேயே நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டா இந்த அளவுக்கு வந்துருக்குங்க. இது வந்து வெயிட் பாருங்க. அது ஒரு 3 கிலோ போட்டாங்க. இது 300 கிராம், எல்லாம் சேர்த்து 600 தாங்க. டப்பா வெயிட் போக 600 கிராம் வரலங்க. அவ்வளோதான் வரும். இதில் வந்து நாட்டு சக்கரை கலக்குறாங்க. அப்படி கலந்து செய்யும்போது வெயிட் கூட வருங்க. கூட வரும். ஆனால் வந்து கொஞ்சம் சுகர் விரும்பாதவங்களாம் செட் ஆகாது. அதனால் நம்ம இப்படி செஞ்சுட்டு வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டு பனங்கள் கண்டு போட்டு எதையோ அவங்களுக்கு பிடிச்சது போட்டு சாப்பிட்டுலாங்க. இது ஒரு டம்ளர் பாலை ஊற்றி 2 ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சு பாருங்க. நல்ல ஒயிட்டாக ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்க சிறந்த ஒரு ட்ரிங்க்ஸ்ங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.